இந்த ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் வீடியோவில் நம்ம ஒரு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட் இதில் பார்ப்போம். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதோட ரிவர்ஸ் பார்க்கலாம். ஃபேரன்ஹைட் டு செல்சியஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். பட் இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு செல்சியஸ் வேல்யூவை இன்புட்டாக யூசர்ட்டேருந்து வாங்க போகிறோம். அப்புறம் அதை ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபேரன்ஹைட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கோல் இந்த ப்ரோக்ராமில். அகெயின் மற்ற ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் மாதிரியே இதையும் நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் பெட்டராக புரியும். ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சொல்யூஷன் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்யூஷன் எப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ நமக்கு வந்து ஃபேரன்ஹைட் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியணும். அதனால் இது ஜென்ரலாக நோன் தான், பட் நான் வந்து இதை ஜஸ்ட் காட்டணும்னு யோசித்தேன். ஏன்னா நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும், ரைட்? எல்லாமே நம்ம வந்து மெமரியில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் இந்த டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், பட் அகெயின் இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் ஷோ பண்ணணும்னு பார்த்தேன். இப்போ நான் கூகுளில் போய்ட்டு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். பண்ணால் கூகுளே ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்வர்ஷன் நான் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கொடுக்குது. பட் உங்களுக்கு மற்ற சைட்ஸும் கிடைக்கும், அங்கே வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கோடிங் பண்ணும்போது இது மாதிரி ரெஃபர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே மெமரியில் என்ன ஃபார்முலா எல்லாம் வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அதெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இதை காட்டணும்னு இப்போ ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் கன்வர்ஷன் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட் பண்ண போகிறோம், ரைட்? செல்சியஸ் டு ஃபேரன்ஹைட் கன்வெர்ட் பண்ண என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு வந்து கூகுளே கொடுக்குது. அகெயின் இந்த ஃபஸ்ட்டு சைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபேரன்ஹைட் வந்து 9/5 இன்ட்டு செல்சியஸ் ப்ளஸ் 32, ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசிடென்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ், ரைட்? எது ஃபஸ்ட்டு ரன் ஆகணும், அப்புறம் பேரந்தசிஸ் ஒரு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெசிடென்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதை நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறோம். பண்ணும்போது நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? ஸோ இந்த கோடு க்ரியேட் பண்ணுறதுக்கு விஎஸ் கோடில் போயிட்டு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். இதை வந்து நான் செல்சியஸ் மேபி செல்சியஸ் 2F அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் வாங்கணும் யூசர்டேருந்து ஒரு செல்சியஸ் வேல்யூ, ரைட்? ஸோ செல்சியஸ் STR அப்படின்னு நேம் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், நம்ம இன்புட் யூசர்கிட்ட வாங்குறது என்ன அவங்க டைப் பண்ணாலும் நமக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் வரும். அவங்க ஏதோ நம்பர் தான் டைப் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நமக்கு வேரியபிள் அசைன் ஆகிறது ஸ்ட்ரிங்காக தான் வரும். அதை நம்ம அப்புறம் வந்து கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் செல்சியஸ் STR அப்படின்னு சேவ் பண்ணுறேன். இன்புட் ஆஃப் கோட்ஸ்குள்ளே என்டர் த செல்சியஸ் வேல்யூ அண்ட் கோலன், ரைட்? இதை ரன் பண்ணும்போது நம்ம யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிற நம்பர் வந்து அந்த செல்சியஸ் STR வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். செல்சியஸ் வேல்யூ அகெயின் இது வந்து ஃப்ளோட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய, ரைட்? டெம்பரேச்சர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஸோ நம்ம ஃப்ளோட்டாக இதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ செல்சியஸ் STR. ஸோ வாங்குகிற இன்புட்டை நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். என்ன பண்ணோம்? ஃபேரன்ஹைட் வேல்யூ தான் வேரியபிள் ஈக்குவல்ஸ். அகெயின் இப்போ கூகுளில் போனால் 9/5 இன்ட்டு C ப்ளஸ் 32, ரைட்? ஸோ 9/5 இன்ட்டு C ப்ராக்கெட்ஸில் இருக்குது ப்ளஸ் 32. அது ஏன்னு இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகே? ப்ராக்கெட்டில் செல்சியஸ் வேல்யூ இன்ட்டு 9 divided by 5, ஓகே? ப்ளஸ் 32. அந்த ஃபார்முலா என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம இது இங்கே டைப் பண்ணிட்டோம். இது நம்ம ஏன் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணாட்டி கண்டிப்பாக இது ரன் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரெசிடென்ஸ் ஞாபகம் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸு, அப்புறம் அடிஷனு. பட் உங்களுக்கு இப்போ ரீட் பண்ணும்போது இது இன்னும் சிம்பிளாக இருக்கும், ஈஸியராக இருக்கும். ஓகே, இந்த கால்குலேஷன் நடந்ததுக்கப்புறம் ப்ளஸ் 32 ஆகுது, ரைட்? அகெயின் இன்னொரு கன்வர்ஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஃபேரன்ஹைட் டு செல்சியஸ் அந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரெசிடென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும், அங்கே பார்க்கலாம். பட் இங்கே நம்ம வந்து ப்ரெசிடென்ஸை பேசிக்காக ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி we are telling Python execute this and then add 32, ஓகே? இப்போ அதை பிரிண்ட் பண்ணலாம். print
Fahrenheit value is இது நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணாமல் ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நமக்கு அவுட்புட் வருது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் ஒரு டைப்போ இருக்குது, ஈக்கு பதிலாக டிஎஸ். ஓகே, 36 அப்படின்னு டைப் பண்ணோன்னா எரர் வருது. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். இது நம்ம கன்வர்ஷன் டைப் கன்வர்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபேரன்ஹைட் வேல்யூங்கிறது இப்போ ஃப்ளோட்டாக இருக்குது, அதை நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கன்கேட்டனேட் பண்ண முடியும் இன்னொரு ஸ்ட்ரிங்கோட. ஓகே, ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுவோம். பண்ணால் 36 கரெக்டாக ஃபேரன்ஹைட் வேல்யூ இஸ் 96.8 அப்படின்னு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ நம்ம செல்சியஸ் இன்புட் ஒன்று வாங்கினோம், ஸ்ட்ரிங்காக வரும், அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம், அப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கன்வர்ஷன் பண்ணோம், அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அகைன் கன்கேட்டனேட் பண்ணும்போது அந்த ஃபேரன்ஹைட் வேல்யூ ஃப்ளோட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் கன்வர்ஷனுக்கு. அகெயின் இந்த ப்ரெசிடென்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த கன்வர்ஷன் இந்த கால்குலேஷனில் பெருசாக நமக்கு தெரியல. பிகாஸ் எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஃபஸ்ட்டு நடக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காட்டி கண்டிப்பாக பாருங்கள், ப்ரெசிடென்ஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே இது ரன் ஆகிட்டு தான் +32 பண்ணோம். ஸோ இங்கே இந்த ப்ராக்கெட் ஆக்சுவலி ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேரன்ஹைட் செல்சியஸ் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரெசிடென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.